ஆண்டவர் எங்களுக்கு வழி நடத்தினார். நாங்கள் ஜெபத்தில் கொண்டு செல்லுகிற அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வழி நடத்தினார். அவர் காண்பித்த ஒரு முக்கியமான காரியம்தான் உறுதியான குடும்பம், உறுதிமிக்க சபை என்ற தலைப்பில் நாங்கள் இந்த வருடத்தில் குடும்பங்களை உறுதியான குடும்பங்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறார். அதற்கு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த காலையில் அதுதான் ஆண்டவர் எங்களை அழைக்கிற காரியம். ஒரு முக்கியமான விடயத்தை எங்களுக்கு செய்யும்படி அவர் எங்களை அழைக்கிறார். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் முக்கியமாக இருக்கிறது அந்த உறுதியான குடும்பங்களை உருவாக்குவதற்கு. ஸோ இந்த காலையில் ஆண்டவர் எனக்கு வழிகாட்டின ஆண்டவருடைய வார்த்தையில் சில பகுதிகளை நாங்கள் வாசித்து அந்த வார்த்தைகளின் ஊடாக நாங்கள் ஆண்டவருடன் ஒரு மன திரும்புதலின் நேரத்துக்கு சபையாக செல்ல போகிறோம். முதலில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது அது ஏதோ நாங்கள் பிழை செஞ்சிட்டோம், நாங்கள் பாவிகள், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் மனம் திரும்புதல் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவாக காணப்படுகிறது, ஒரு ஒரு பரிசாக காணப்படுகிறது. மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் வரவே முடியாது. எங்களோட வாழ்க்கை அதோட முடிஞ்சுது. மனம் திரும்புதல் இல்லாட்டி ஆண்டவரோட நாங்கள் பிரிஞ்ச நபர்களாக இருக்கணும். அதனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் எங்களை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறது ஒரு பெரிய ஈவு. இனி முதலாவது பகுதியாக அதுதான் கிருபை என்ற ஒரு பாடல் நாங்கள் பாடினோம். அந்த பாடல் பாடும் பொழுது எனக்கு நினைவு வந்தது, எங்கேயோ இருந்து விழுந்திருந்த என்ன உயர்த்தி வைத்தது தான் உங்களோட கிருபை என்று நாங்கள் சொன்னோம். பெருமதி இல்லாத என்ன இன்றைக்கு உங்களோட பிரசன்னத்துக்குள்ள கொண்டிருக்கீங்க, அதுதான் கிருபை என்று சொன்னோம். உண்மை, அந்த கிருபை தான் இந்த காலை நேரத்தில் எங்களை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிற முக்கியமான காரியமா இருக்குது. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர்கள் பாவம் செய்து அவரை விட்டு விலகி இருக்கிற நேரங்களில் அவருடைய கிருபையின் நிமித்தம் அவர் அந்த மக்களுக்கு பின்னால் சென்றார். அவர் அந்த மக்களுக்கு பின்னால் சென்று அவர்களை அழைத்து சொன்னார், வா என்னிடம் நீ மனம் திரும்பு என்று அவர் அழைத்தார். ஏனென்றால் அதுதான் அவருடைய கிருபை. அவருக்கு விருப்பம் இல்லை அந்த மக்கள் அவரை விட்டு விலகி வாழ்வது, அவருக்கு விருப்பம் இல்லை. அவரை எவ்வளவு புண்படுத்தினாலும், அவரை எவ்வளவு அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தாலும் ஆண்டவர், சரி நீ என்னை ஒதுக்கி வச்சுட்ட, அதனால நானும் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன்னு ஒரு நாளும் விட இல்லை. எவ்வளவு நாங்கள் ஒதுக்கி வைத்த ஆண்டவர் ஒதுக்கி வைத்தாலும் ஆண்டவர் திரும்பி திரும்பி அந்த மக்களுக்கு பின்னால் சென்று ஒவ்வொரு ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகளை அனுப்பி திரும்ப திரும்ப ஆண்டவர் அவர்களிடம் பேசி வந்து எங்களோட கொடுக்கல் வாங்கல் செய்கண்டு அழைக்கிறார். பாடுவோம் அந்த பாட்டு, அதுதான் கிருபை. இந்த கிருபை இந்த காலை நேரத்தில் எங்களை மீண்டும் அழைக்கிறது. தேவனுடைய கிருபை எங்களை அழைத்து சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் என்று. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற்பலனுமாயிருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேட்காமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள்.
ஆதலால் இன்னும் நான் உங்களோடே வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும், எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மீண்டும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக எங்களுக்கு பேசுகிறது. அவர் இருதயத்தில் ஒரு பெரிய துக்கம், சோகம் காணப்படுகிறது. அவருடைய மக்கள், அவர் நினைவூட்டுகிறார், நான் உன்னை எங்கிருந்து கொண்டு வந்தேன், நீ எப்படி இருந்தாய் என்று உனக்கு அவர் நினைவூட்டி சொல்லுகிறார். அப்படி உனக்கு கொண்டு வந்து நான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கொடுத்ததும் நீ என்னை கைவிட்டாய். எனக்கு பதிலாய் வீணான காரியங்களை நீ உடம் கொடுத்து, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இன்று வீணான காரியங்களுக்கு கொடுத்து அவற்றை உயர்த்தி தேவர்கள் இல்லாதவர்களை தேவர்களாக மாற்றி நீ வழிபட்டு கொண்டிருக்கிறாய். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் நான் கைவிட மாட்டேன். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் வாதாடுவேன். திரும்பவும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை வாதாடி நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு சொல்றார், 13ஆம் வசனம், கடைசி வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்திருக்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ தண்ணியை கைவிட்டுட்டு வெடித்து போன தொட்டிகள் அவர்கள் தாங்களே வெட்டி கொண்டு அதை இன்றைக்கு நிரப்புறதுக்கு ஒரு நாளும் நிரப்ப பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நாளும் அது நிரம்புது இல்லை. என் வெடிச்சிருக்கிறபடியா போட போட தண்ணி எல்லாமே வெளியில போய் கொண்டு இருக்குது. கர்த்தர் அழைக்கிறார் எங்களை. அவருடைய அன்பு எங்களை அழைக்கிறது. இந்த காலை நேரத்தில் வாருங்கள் என்னிடத்தில். பாருங்கள், இந்த இடத்தில் மக்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் பிழை காண்பிக்கவில்லை. அன்று இருந்த ஆசாரியர்கள், அன்று இருந்த தீர்க்கதரிசிகள், அவர்கள் எல்லாருமே இந்த மக்களை தேவனுக்கிட்டே கொண்டு வருவதை விட்டுவிட்டு தேவனை விட்டு விலக்குவதற்கான காரியங்களை செய்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் குற்றம் சாட்டுகிறார். அவர்களுக்கு ஆண்டவர் குற்றம் சாட்டி சொல்லுகிறார், அவர்களும் இதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இது எங்களுக்கு ஒரு அழைப்பாக இருக்கிற இந்த காலை நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள போகிறேன். நாங்கள் ஒரு 5 பேர்கிட்ட ஒரு குழுவாக நாங்கள் ஒவ்வொரு குழுக்களாக மாறுவோம். கதிரை வேண்டாம் திருப்பிக் கொள்ளுங்க, இல்லாட்டி இருக்கிற இடத்துல எப்படியாவது பரவாயில்ல, ஆனால் எழும்பி குழுக்களாக நாங்கள் மாறுவோம். நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு குடும்பமாக மனம் திரும்புதலுக்கு செல்ல போகிறோம். Hallelujah. Something you want to lead? ஆண்டவர்கிட்ட முன்னால நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களை மன்னித்திடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய குரல் எங்களுக்கு கேட்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி என்றுதான் அந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. நீ போய் எருசலேமில் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவெனில் என்று அவருடைய குரலை உயர்த்தி உங்களுடன் பேசுகிறார். கேளுங்கள் அவர் சொல்லுவதை. கேளுங்கள், கேட்டு மனம் திரும்புவோம். நாங்கள் மனம் திரும்புவோம் இந்த காலை நேரத்தில். ஓ
குரலை உயர்த்தி மனம் திரும்புங்க. ஜபிக்க தொடங்குங்க, ஜபிக்க தொடங்க. உங்களுடைய குரலால ஜபிங்க, ஜபிங்க, ஜபிங்க. ஆண்டவரிடம் கேளுங்க, ஆண்டவரை எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு கேளுங்க. நான் இதுல ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆண்ட வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தொடட்டும். ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு பேசட்டும் இந்த காலை நேரத்தில். ஆண்டோட வார்த்தையின் ஊடாக அந்த மனம் திரும்புதலுக்கு வாங்க. ஆண்டவரே, நாங்க மனம் திரும்புறோம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில். அப்பா அப்பா, குடும்பங்களை வம்சங்களை நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வதித்து கொண்டு வந்த தேவன் அல்லவா? ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உங்களை கைவிட்டோம், நாங்கள் உங்களை கைவிட்டோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே உங்களில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார் இந்த காலை நேரத்தில். ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு ஒரு குறைபாடும் வைக்கல ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஒரு குறைபாடும் வைக்கல. ஆனா ஆண்டவரே, நாங்களோ இந்த உலகத்து மாயை கண்டு ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற காரியங்களை கண்டு உங்களை கைவிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உங்களுக்கு கொடுக்காமல் அதையும் களவெடுத்து ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை செய்வதற்கு, நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்வதற்கு எங்களை ஆண்டவரே முழுமையாக எங்கள் வாழ்க்கைகளை நாங்கள் கொடுத்து இன்று ஆண்டவரே உங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் இடமில்லாத இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க இந்த காலை நேரத்தில், மன்னிங்க எங்களை ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஓ ரக்கல பாபா 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 பாபா. ஓ ரஷக்கர லா 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 லா. அல்லேலூயா. மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க, எங்களை மன்னிங்க. ஓ மன்னிப்பு கேட்கிறோம் இந்த காலை நேரத்தில், மன்னிப்பு கேட்கிறோம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரஷக்கர லா 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 லா. அல்லேலூயா அல்லேலூயா. அதே 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணானவராய் போகுவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார் ஒரு கேள்வி. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணாய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? நான் என்ன அநியாயம் உங்களுக்கு செய்தேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். அநியாயம் செஞ்சாரா ஆண்டவர் உங்களுக்கு? நாங்க தான் ஆண்டவருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறோம். மன்னிப்பு கேட்போம் இந்த காலை நேரத்தில், மன்னிப்பு கேட்போம். செழிப்பான தேசத்தையும் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களுக்கு அவ்விடத்தில் அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அதற்குள் பிரவேசித்து என் தேசத்தை தீட்டப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பானீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. நீங்க கொடுத்த நன்மைகள், நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த சுதந்திரத்தை உங்களுக்கு எதிராகவே நாங்கள் பாவித்திருக்கிறோம் ஆண்டவரே. மன்னிங்க எங்களை இந்த காலை நேரத்தில். அப்பா அப்பா, உங்க கிருபை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்க இருதயம் எங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஓ ஓ ரஷிக்கர லா 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 லா. ஓ ரஷிக்கர லா பா 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 பா. ஓ ஓ அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஓ ரஷிக்கலலலல. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்கள் வீணானவைகளுக்கு தங்கள் மகிமையை மாற்றினார்கள். மற்ற ஜாதிகள் அவர்களுடைய தேவர் இல்லாத வேற தேவர்களுக்கு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஆனா என்னுடைய மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த மகிமையை வீணானதுக்கு கொடுத்திருக்கிறாங்க, வீணானத மகிமை கொடுத்திருக்கிறாங்க.
ஆண்டவர் சொல்றார், மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டிய அந்த மகிமை, உங்களுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை நாங்கள் வீணான காரியங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். ஆண்டவரே, நீரே ஜீவ தண்ணீர். ஆண்டவரே, நீரே ஜீவ தண்ணீர். ஆண்டவரே, உமக்குள் மாத்திரம் தான் ஜீவ தண்ணீர் இருக்கிறது. ஆனால் நாங்கள் உங்களை விட்டு விட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னித்திருங்க ஆண்டவரே. ஜீவ தண்ணீராக உங்களை நாங்கள் விட்டு விட்டு இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, மன்னிங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஜீவ தண்ணீராகிய நீங்கள் எங்களை நாங்கள் உங்களை விட்டு இருக்கிறோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு சந்தோஷம் இல்ல, செழிப்பில்ல. எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவரே நிம்மதி இல்ல. ஏனண்டா வெடித்து போன தொட்டிகளை வெட்டி அதை நிரப்பி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. ஓ ரஷக்கலலலலலலல, மன்னிங்க, மன்னிங்க ஆண்டவரே. ஓ ரஷக்கலலலல. ஆண்டவர் அடுத்ததாக எங்களை வழி நடத்துகிறார். விக்கிரங்களை நாங்கள் எங்கள் இருதயத்தில் உருவாக்கி இருக்கிறோம். அந்த உருவாக்கிய விக்கிரங்களில் இருந்து எங்களுக்கு மனது திரும்பும்படி ஆண்டவர் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வார்த்தையிலிருந்து 11ஆம் வார்த்தைகள், உங்களுக்கு ஸ்கிரீனை நோக்கி பாருங்க, அந்த வார்த்தைகளை பார்க்கக்கூடியதா இருக்கும். வாசிக்கக்குள்ள அதை பாருங்க. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசட்டும் உங்களோடு இந்த வார்த்தை வாசிக்கப்படும் பொழுது. இஸ்ரவேலினுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களினிடத்தில் விசாரிக்க தகுமா? ஆகையால் நீர் அவர்களோடே பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டின தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால், அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஒரு தீர்க்கதரிசி ஏவப்பட்டு ஒரு விஷயத்தை சொன்னானாகில், அப்படி கொத்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தராகிய நான் எத்தப்பட பண்ணினேன். நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும். இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழி தப்பி போகாமலும்
தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசுசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். அப்பொழுது அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக எங்களுக்கு பேசுகிறது. இதில் பேசப்படுகிற விக்கிரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பேசுகிற விக்கிரங்கள் நாங்கள் வெளியில வழிபாடுகிற சிலைகள் அல்ல. அதை பற்றி ஆண்டவர் பேச இல்லை. இதில் பேசுகிற விக்கிரங்கள் அவர் பேசுகிற விக்கிரங்கள் பாருங்க, 3வது வார்த்தையில் சொல்லுது, மனுபுத்திரனே, இந்த மனுஷர்கள் தங்கள் நரகலான விக்கிரங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்தில் அவர்கள் விசாரிக்க வருகிறார்கள், ஆனால் அவர்களது இருதயத்தில் அவர்கள் விக்கிரங்களை நாட்டி வைத்திருக்கிறார்கள். விக்கிரங்கள் என்றா இதில் என்ன சொல்லப்படுதுண்டா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒன்றுக்கு கொடுத்திருந்தோம்டா. ஒரு பிள்ளைக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு வியாபாரத்துக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் எங்களுக்கு இருக்கிற சொத்துகளுக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வாழ்கிற ஒரு நபராக இருக்கலாம். எனக்கு வல்லமை சமூகத்தில் தேவை என்று அந்த வல்லமைக்கு பின்னால செல்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஏதோ ஒரு காரியத்துக்கு என் ஆசை ஆண்டவரை விட இன்னும் ஒரு காரியத்துக்கு என் இருதயத்தில் இருந்தால், நான் நினைக்கிறது அதிகமான காரியங்கள் ஆண்டவரை விட வேறொரு காரியத்தை நாங்கள் நினைத்து கொண்டிருந்தால், நாங்கள் செலவழிக்கிற பணம் ஆண்டவரை விட எனக்கு என்னுடைய ஒரு தேவைக்காக நான் அதிகமாக பணங்களை செலவழித்து கொண்டிருந்தால், அதுதான் விக்கிரம். அந்த விக்கிரத்துக்கு எதிராகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விக்கிரங்களின் நிமித்தம் என் மக்கள் என்னை விட்டு விலகி இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய உறவு உடைந்து போயிருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்தில் அவர் குற்றம் சாட்டுவது மாத்திரம் அல்லாமல் அவரிடத்தில் பேசுகிறார், அதற்கு விளைவு ஒன்று இருக்கிறது. அந்த விக்கிரத்தோடு இருக்கும் பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கையில் நடக்க போற காரியங்களையும் அவர் காண்பித்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ மக்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு சபை போதகர் என்ற விதத்தில் பல குடும்பங்களில் நடக்கிற காரியங்களுக்கு காணும் பொழுது என் இருதயம் உடைகிறது. ஆனால் அதுக்கு பதில் கொடுக்க எனக்கு முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அந்த குடும்பங்களில் இன்னுமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை. அவர்கள் விக்கிரங்களை வழிபாட்டு கொண்டிருப்பதனால் தான் அந்த குடும்பத்தில் இன்றைக்கு அநியாயம் அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு செழிப்பில்லை. அவர்கள் இன்னுமே பாவத்தில் இருக்கிறபடினால் தான் அவர்களது வாழ்க்கையில் அந்த அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு இன்னுமே கைப்பற்ற முடியாமல் இருக்கிறது. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் என்ன சொல்லுகிறார்? 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், இஸ்ரேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழி தப்பா போகாமலும் தங்கள் எல்லா மீறுதலில் இனி அசுசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். இப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். கடைசியிலும் அவர் எங்களுக்கு சொல்லுகிறார், நீ மனம் திரும்பும் பொழுது நீ என் ஜனமாய் மாறுவாய், நான் உன் தேவனாய் மாறுவேன். இந்த காலை நேரம் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், உங்கள் இருதயங்களில் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற விக்கிரங்களை உடைக்கும்படியாக. வெளியில் இருக்கிற விக்கிரங்களை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல, அதையும் நாங்கள் உடைக்கணும். அது வேறொரு விக்கிரத்துக்கு நீங்கள் வழிபடுறீங்கன்னா அதை நீங்கள் நிப்பாட்டணும். ஆண்டவர் ஒரே தேவன், அவருக்கு ஒரு விக்கிரம் இல்லை. விக்கிரத்துக்கு ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை அழைக்கவும் இல்லை. ஆனால் எங்கள் இருதயத்தில் இருக்கிற விக்கிரங்களை இந்த காலை நேரத்தில் உடைக்க வேண்டும். நாங்கள் மனம் திரும்புவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் விசேஷமாக இந்த விக்கிர வழிபாடுக்காக நாங்கள் அவருக்கு முன்னால் நாங்கள் மனம் திரும்புவோம். மீண்டும் நாங்கள் ஒரு குழுவாக, அதே குழுவாக நீங்கள் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரிடம் கேட்போம் இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்கன்னு கேளுங்க. ஓ ரஷக்கர ஓ ரஷக்கரந்தா. இந்த விக்கிர ஆராதனைக்கு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஆண்டவரே சொத்து சுகங்களுக்காக கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வீடுகள் செய்வதற்கும் மற்றும் இந்த உலக காரியங்கள் செய்வதற்கும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஆண்டவரே பெயரை உயர்த்துவதற்காக கொடுத்திருக்கிறோம்.
உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஆண்டவரே மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ஆண்டவரே என்னுடைய அழகுக்கு நான் அதை கொடுத்திருக்கிறேன். நான் அழகாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஆண்டவரே உங்களை விட முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு அந்தஸ்து இருக்கணும், எனக்கு ஒரு தகுதி இருக்கணும் என்றதுக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம். அதற்கு விட அதிகமாக இந்த காரியங்களுக்கு நான் ஆசைப்பட்டு என்னுடைய பிரயாசம், என்னுடைய ஆண்டவரே பணம் எல்லாமே இதற்காக நான் கொடுத்திருக்கிறேன். என்னை மன்னிங்கள் ஆண்டவரே, மன்னிங்கன்னு கேளுங்க. மனம் திரும்புங்க இந்த காலை நேரத்தில், மனம் திரும்புங்க இந்த காலை நேரத்தில். கர்த்தராகிய தேவன் நல்லவர், அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்களுடைய குரலை கேட்டு அவர் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வர பார்த்து கொண்டிருக்கிறார். சில குடும்பங்களுக்கு சுகம் வருவதற்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது, உங்கள் குடும்பங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடம் கேளுங்கள், ஆண்டவரே என்னை மன்னியுங்கள் என்று கேட்கும் பொழுது அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் அவர் நல்லவர், அவர் நல்ல தகப்பன். அவர் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் கொடுங்கள் உங்கள் இருதயத்தில், அப்பொழுது எனக்கு உங்களுக்குள் கிரியை செய்ய முடியும் என்று கேட்கிறார். நாங்கள் கொடுப்போம் இந்த இடத்தில். அவருடைய இடத்தை கொடுங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவரோட மன்னிப்பு கேளுங்க. ஓ ரஷக்கரலா பாபா 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 ஏ ரலா பாபா 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 Hallelujah, rashekara da la 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 la, era la bashekara da la 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 la, oh rashekara ba 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 ba, era la bashekara da la ba 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 ba, oh மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நமஸ்காரம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு அதை கொடுத்ததுனால எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே உயர்த்தப்பட வேண்டும். நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் ஆண்டவரே முதல் இடத்தை எடுக்க வேண்டும். எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உங்களோட கிருபை எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உங்களோட கிருபை எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது. மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த விக்கிரங்களை உடைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த விக்கிரங்களை உடைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே. உங்களோட கிருபை எங்களுக்கு தந்த அந்த விக்கிரங்களை உடைங்க ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில உடைங்க அந்த விக்கிரங்களை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே. ஓ ரஷக்கர மாமா 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 மாமா. கேட்போம் கேட்போம் கேட்போம், தேவையோடு கேட்போம். நாங்கள் மாத்திரமல்ல, இந்த சபையில் எங்களோடு இருக்கிற மற்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களுக்கு ஓடி இருக்கிற மற்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களை வழிநடத்த எங்களோடு இந்த சபையில் இருக்கிற எங்களுடைய மற்ற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இந்த சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கேட்போம். ஹல்லேலூயா. ரஷேரலா பாபா 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 ஓ ரலக்கர பஷேக்கரந்தல மசுரோல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 
உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களோடே சம்பந்தம் கலவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். என்ன ஆண்டவர் இதுல பேசுறார்? இல்லைங்க போகணும். என்ன ஆண்டவர் இதுல பேசுறார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தெரியாதவர்களோடு திருமணம் முடிக்கும் பொழுது அதில் ஏற்படுகிற கொடூரத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சபை என்ற ரீதியில் நான் கதைப்பது நான் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்றது, நீங்க ரட்சிக்கிறதுக்கு முன்னால நீங்க இருந்த நிலைமை பற்றி அதில் ஆண்டவர் இதில் பேசல. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக தெரிந்தும்
ஆண்டவருக்கு தெரிந்தும் ஆண்டவர், அதாவது அவர் வந்து ஆண்டவரை தெரியாத பிள்ளையோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம், திருமணம் முடிக்க வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லியது தெரிந்தும் நீங்கள் போய் அதை செய்தால் அப்பொழுது ஆண்டவருடைய இருதயத்தில் ஏற்படுகிறதைத்தான் அவர் பேசுகிறார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர், அடுத்த வார்த்தை எடுத்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 நாங்கள் வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மிக தெளிவாக இந்த காலை நேரத்தில் பேசுகிறார். எங்களுக்கு ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த காலை நேரத்தில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்களுக்கு சபைக்குள்ள எங்கட பிள்ளைகள், இந்த சபையில் வளர்ந்த பிள்ளைகள், அவர்கள் தெரிந்தும் போய் ஆண்டவரை தெரியாத பிள்ளைகளோடு திருமணம் முடித்ததற்காக நாங்கள் இன்று மனம் திரும்ப வேண்டும். சபையாக நாங்கள் மனம் திரும்ப போகிறோம். நாங்கள் ஆண்டவரிடம் மனம் திரும்பி கேட்போம், ஆண்டவரே ஒரு சபையாக எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவரிடம் நாங்கள் கேட்போம். எல்லாரும் ஒன்றா மீண்டும் குழுக்கு சென்று ஜெபிங்க, ஜெபித்து மன்னிப்பு கேளுங்க. இந்த பாவம் ஆண்டவருக்கு எதிராக செய்யப்பட்ட பாவமாக இருக்கிறது. உங்களுக்கு மிக தெளிவாக ஆண்டவர் பேசினார். உங்களுடைய சரீரம் ஒரு ஆலயம், உங்களுடைய சரீரம் ஆண்டவர் குடியிருக்கும் ஆலயம். அந்த குடியிருக்கும் சரீரம் குடியிருக்கும் ஆலயத்தை எப்படி நீங்கள் கொண்டு போய் இன்னும் ஒரு அந்நிய ஜாதி, அதாவது ஆண்டவரை தெரியாத நபரோடு அந்த சரீரத்தை எப்படி இணைப்பீர்கள் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நாங்கள் ஆண்டவரை மன்னிப்பு கேட்போம். இந்த காரியத்துக்காக மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரை எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே சபை என்ற விதத்தில் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய மக்கள், நீங்கள் ஒருபோதும் அவர்களை ஆண்டவரே உங்களை அறியாத மக்களோடு இணைய வேண்டாம் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே இது உங்களுடைய கட்டளையாய் இருக்கிறது. இதை நீங்கள் கொடுத்ததுக்கு காரணமே எங்களது நன்மைக்காக. ஆண்டவரே இது ஆண்டவரே எங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு செய்யவில்லை, எங்கள் நன்மைக்காக நீர் செய்த காரியம். ஆனால் இதை தெரிந்தும் நாங்கள் போய் ஆண்டவரே அந்த ஆண்டவரை தெரியாத மக்களோடு இணைந்ததின் நிமித்தமாக அவர்கள் ஆண்டவரே இன்று எங்கள் பிள்ளைகளை இந்த சபையில் விட்டு வெளியே கொண்டு போய் மற்ற ஆண்டவரை கடவுள்களை ஆண்டவரை வழிபடுத்துகிறவர்களாக, அவர்களை ஆண்டவரை தொழுகிறவர்களாக மாற்றி இருக்கிறார்கள். எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. இந்த காலை நேரத்தில்ப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவம் உங்கள் முன்னால் வந்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த காலை நேரத்தில் எங்கள் பாவம் உங்கள் முன்னால் வந்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த குடும்பங்களை தொடுங்க ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை தொடுங்க, அவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த செயலுக்காக ஆண்டவரே அவர்களை மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே அப்பா இப்படி திருமணம் முடித்த குடும்பங்களுக்காக இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை மீண்டும் ஆண்டவரே உங்கள் பாதத்துக்கு கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த திருமணத்தின் நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் உங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே அப்பா அந்த மற்ற நபர் இன்னுமே
ரட்சிக்கப்படாத நபரை ஆண்டவரே உமது கிருபையின் நிமித்தம் அந்த ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து அவரை மீண்டும் அந்த குடும்பத்தை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கள், நீங்க இதை கைவிட்டு வாழுகிற பொழுது நீங்கள் என்னுடைய குமாரர்கள், நீங்கள் என்னுடைய குமாரத்திகளாய் மாறுவீர்கள். ஆண்டவரே, நான் உங்களுக்கு பாவம் செய்து என்னுடைய அப்பாவை நான் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன். இன்று ஆண்டவரே மீண்டும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே நபர்களை உங்களுக்கு வருவதற்கான ஆண்டவரே கதவுகளை திறக்கும்படி இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உங்களுக்கு நினைவிருக்கிற நபர்கள் இந்த சபைக்கு வந்து இந்த சபையில் இருந்து அவர்கள் இந்த சபையில் வளர்ந்த பிள்ளைகள், ஆனால் இன்று அவர்கள் இந்த சபைக்குள் இல்லை. அதற்கு காரணம் அவர்கள் வந்து அவர்கள் திருமணத்தின் நிமித்தம் அவர்கள் இன்னொரு ஆண்டவரை அறியாத நபரை திருமணம் முடித்து அவர்கள் இன்றைக்கு வேறு ஆலயங்கள் வேறு கடவுள்களை வழிபட்டு கொண்டிருக்கலாம். அவர்களை நினைவுபடுத்தி ஜெபியுங்கள், மனம் திரும்பி ஜெபியுங்கள், அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பங்களை தொடப்போகிறார். இந்த காலை நேரத்தில் அந்த குடும்பங்கள் தொடப்பட போகிறது உங்கள் ஜெபத்தின் நிமித்தம். நீங்கள் மனம் இறங்குகிற பொழுது, நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவருடைய கிருபை அந்த குடும்பங்களை தொடப்போகிறது. ஜெபிங்க இந்த காலை நேரத்தில். ஆண்டவரே, ஓ ரஷக்கரா பாபா 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 பாபா, ஓ ரஷக்கரா லா 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 லா. ஹalleluya hallelujah rashira la 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 ba 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 ba. Oh rashikara la 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 rika bashikara la la பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே. hallelujah. வேண்டாத பலவீனங்கள் hallelujah rashikara la 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 ஆண்டவா மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுக்கிறேயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மடிலுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. அடுத்ததாக ஆண்டவர் எங்களிடம் பேசுவது விபச்சாரத்தை குறித்து. விபச்சாரம் என்பதின் அர்த்தம், ஒரு திருமணம் முடித்த நபர் அந்த திருமணத்துக்கு வெளியே இன்னும் ஒரு நபரோடு உடலுறவை ஏற்படுத்துதல். யாத்ராமம் 20:14 இவ்வாறாக சொல்லுகிறது. யாத்ராகமம் 20:14 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆண்டவருடைய 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை விபச்சாரம் செய்யாமல் இருப்பது. ஆண்டவர் இதை கொடுத்ததுக்கு காரணம், அவருடைய படைப்பு ஒரு ஆண் ஒரு பெண். அந்த படைப்புக்குள் மாத்திரம் இந்த உறவு இருக்க வேண்டும். அதற்கு வெளியே இந்த உறவு, இந்த பாலியல் உறவு அதுக்கு வெளியே போனால் அது விபச்சாரமாகிறது ஆக மாறுகிறது. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து படிப்பிக்கும் பொழுது விபச்சாரத்துக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தார். மத்தேயு 5:28 இப்படி சொல்லுது. மத்தேயு 5:28 வசனம்,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்யதாயிற்று. இது ஒரு ஸ்திரியை மாத்திரமல்ல, ஒரு புருஷனை, ஒரு ஆணை தன் இருதயத்தில் இச்சையாக பார்த்தால் ரெண்டு பக்கத்துக்கு இது போற விஷயம், அது விபச்சாரம் என்று இயேசு சொல்லுகிறார். எங்களுக்கு இதில் காண்பிக்கிற விஷயம் என்னவென்றால், சரீர ரீதியாக தொடர்பு படுவது மாத்திரமல்ல, சிந்தனையால் நாங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதுவும் விபச்சாரமாக காணப்படுகிறது. இன்று ஆபாச படங்கள் பார்ப்பதில் பலர் இறுகி போய் இருக்கிறார்கள். அந்த பாவம் அதன் ஊடாக அவர்கள் சிந்தனையில் விபச்சாரம் செய்கிறார்கள். சில நேரத்தில் தன்னுடைய மனைவி கணவனோடு கூட அவர்கள் அந்த தொடர்புக்கு செல்லும் பொழுது அவர்கள் மனதில் இருப்பது அந்த அவர்கள் பார்த்த அந்த காரியங்களை அவர்கள் சிந்தித்துக் கொண்டு அவ்வாறான உறவுக்கு செல்கிறார்கள். இது ஆண்டவருக்கு ஒரு அசுத்தமான காரியமாக, அவரை ஆண்டவருடைய இருதயத்தை ஒரு உடைக்கிற காரியமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் திருமணம் முடித்தவர்களுக்கு ஆண்டவர் எபிரேயர் 13 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் செய்யும் விவாக மஞ்சம் அசுத்தப்படாமதாய் இருப்பதாகவும் வேசிக்கல்லரையும் விபாகக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பாராக. விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் என்று சொல்றது, விவாகம் என்று அதாவது திருமண கட்டில் என்று சொன்னா அது உங்களுக்கும் உங்களுடைய மனைவி உங்களுக்கும் உங்களுக்கு கணவனுக்கும் மாத்திரம் வைக்கப்பட்ட அந்த கட்டில் அசுத்தப்படாததாய் இருப்பதற்காகவும் வேசிக்கல்லரையும் விபச்சாரங்களையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த காலை நேரத்தில் இந்த விபச்சார பாவத்துக்காக நாங்கள் மனம் திரும்புவோம். சபையாக நாங்கள் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு மாத்திரம் ஒரு கணவன் மனைவிக்கு மாத்திரம் வைத்திருக்கும் அந்த உறவை ஆண்டவரே நாங்கள் அதை அசுத்தப்படுத்தி இன்று அதற்கு வெளியே சென்று பல காரியங்களின் நிமித்தம் அதை அசுத்தப்படுத்திருக்கிறோம். அந்த திருமண கட்டிலை நாங்கள் அசுத்தப்படுத்தி இருக்கிறோம் என்று நாங்கள் ஆண்டவரிடம் ஒன்றாக சேர்ந்து மன்றாடி மன்னிப்பு கேட்போம். இது சபைக்காக, நீங்கள் உங்களுக்காக மாத்திரமல்ல, சபைக்காக மன்றாடுதும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்று செய்து, நாங்கள் தான் பாவம் செய்தோம், நீங்கள் சில வேளை இந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க பாவம் செஞ்ச அப்படித்தான். அதாவது இஸ்ரேல் தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே அவர்கள் பாவம் செய்ய இருந்தாலும் மக்களுக்காக நாங்கள் பாவம் செய்தோம் என்று அவர்கள் அன்று மன்னிப்பு கேட்டது போல நாங்களும் ஒன்றாக ஆண்டவர் முன்னால நாங்கள் உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சோம் என்று நாங்கள் ஆண்டவருக்கு முன்னால மன்றாடி ஜெபிப்போம். குழுக்கள்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. Thank you. Oh rashekara la ba 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 ba. Oh rala mashekara da la 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 la. Oh rabasekara da la bashera la 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 la. Oh rala karabashekara da la basoro la la la. ஆண்டவரே, விபச்சாரத்தின் நிமித்தம் ஆண்டவரே உமது சரீரத்தை அசுத்தப்படுத்தி, உமது ஆலயத்தை அசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் பரிசுத்தமாக வைக்க எங்களுக்கு கொடுக்கிற இந்த ஆலயங்கள் அசுத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே, அப்பா எங்களோட வாலிப பிரயாத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆண்டவரே சுத்தமாக பரிசுத்தமாக உங்கள் முன்னாடி வைத்திருக்குவதற்கு பதிலாக எங்களை அசுத்தப்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க, இந்த காலை நேரத்தில் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உடைய கிருபை எங்களுக்கு தேவையாக இருக்கிறது இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா இந்த சபையில் இன்று ஆண்டவரே யாராவது ஒரு நபர் ஆண்டவரே விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தால் ஆண்டவரே, திருமணத்துக்கு வெளியே ஆண்டவரே திருமணம் செய்யாத ஒரு நபரோடு அப்படிப்பட்ட உறவுகளில் இருந்தால் அவர்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உங்களிடம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மன்னிங்க அப்பா, மன்னிங்க ஆண்டவரே.
அப்பா அந்த இருதயங்களை இந்த காலை நேரத்தில் மாற்றுங்க ஆண்டவரே. அந்த இருதயங்கள் ஆண்டவரே நீர் பேசும் அப்பா. இந்த காலை நேரத்தில் அவர்களுடன் பேசி அவர்கள் இருதயங்களை மாற்றும்படி, அவர்கள் இருதயத்தில் ஆண்டவரே மனம் திரும்புதலை கொண்டு வரும்படி, இந்த வருஷத்தில் ஆண்டவரே அவர்கள் அந்த வாழ்க்கைகளை கைவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கைகளுக்கு திரும்புவதற்காக, அவர்களது திருமண வாழ்க்கையை ஆண்டவரே பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக, அந்த திருமண கட்டில் ஆண்டவரே பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இந்த காலை நேரத்தில் நீங்கள் பேசி அவர்களை மனம் திரும்ப வைத்து ஆண்டவரே அந்த இடத்துக்கு கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்புகிறோம் இந்த காலை நேரத்தில், மனம் திரும்புகிறோம் இந்த காலை நேரத்தில். எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. கிருபை எங்களுக்கு தேவையா இருக்கிறது ஆண்டவரே இந்த காலை நேரத்தில். அப்பா பரிசுத்தம், நீர் பரிசுத்த தேவன், குடும்பங்களில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீர். குடும்பங்களாக நாங்கள் இன்று மனம் திரும்புகிறோம், குடும்பங்களாக நாங்கள் இன்று மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்துக்காக குடும்பங்களாக நாங்கள் மனம் திரும்ப போகிறோம். அந்த பாவம் தான் எங்களுடைய குடும்பங்களில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்ப்பதில் விட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க போகிறோம். அம்மா அப்பா என்ற விதத்தில் நாங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் விட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை விசேஷமாக 1 சாமுவேல் 3:13 1 சாமுவேல் 3:13 இப்படி சொல்லுது: அவன் குமாரன் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இதில் எலி என்ற பிரீஸ்ட், ஆசாரியர் தன்னுடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் வழிநடத்தாத நிமித்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்பி வாசிங்க. அவன் குமாரன் தங்கள் மேல் சாபத்தை அவன் குமாரர், அதாவது அவனுடைய பிள்ளைகள் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம், யாருக்காக ஆண்டவர் எதிராக பேசுகிறார்? பெற்றோர்களுக்கு. நான் அவன் குடும்பத்துக்கு என்றென்றும் நீங்கள் நியாய தீர்ப்பை செய்வேன் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். பெற்றோர்கள் என்ற விதத்தில் சில நேரங்களில் நாங்கள் பிள்ளைகளை திருத்தாத பொழுது, பிள்ளைகளை திருத்த வேண்டிய இடத்தில் பிள்ளைகளை திருத்தாத பொழுது, பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய விதத்தில் நாங்கள் வழிநடத்தாத பொழுது, நான் சொல்றேன், நான் நேற்று இதை சொன்ன ஒரு இடத்துல, நீங்க உங்களோட பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஆண்டோட வார்த்தையை கேட்கறதுக்கு இடம் கொடுக்காம ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்பி அதை ஆண்டவருடைய வார்த்தையை விட மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறது நிமித்தம் தான் பிள்ளைகள் வளர்ற நேரத்தில் அவங்களுக்கு ஆண்டோட வார்த்தையை கேட்காம, ஆண்டோட வார்த்தை இல்லாமல் அவங்க வளர்ந்து பிள்ளையான மார்க்கங்களுக்கு போகும் பொழுது அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியது பெற்றோர்களாயிருக்கிறார்கள். பெற்றோர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும் அந்த பிள்ளைகளுக்காக. ஆண்டவர் அன்று எலிக்கு பேசியது போல அவர் எங்களுக்கும் பேசுகிறார். இதன் நிமித்தமாக, இந்த பிள்ளைகளின் பாவத்தின் நிமித்தமாக அந்த ஒரு யுத்தத்தில் 30,000 ஆண்கள் மரித்தார்கள். இந்த குடும்பத்தின் பாவத்தின் நிமித்தம் இஸ்ரேல். எங்களுடைய பிள்ளைகளின் பாவங்கள் பரம்பரைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அதன் நிமித்தம் தான் ஆண்டவர் இதை குறித்து எங்களுக்கு பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சரியாக வளர்க்கும் பொழுது அது அந்த சமூகத்துக்கு நாங்கள் செய்கிற ஒரு நன்மையான காரியம். தகப்பனுடைய ஸ்தானத்தை எடுக்க வேண்டும். தகப்பன் உழைத்து கொடுப்பது மாத்திரமல்ல தகப்பனுடைய வேலை. தகப்பன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பங்காக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும். பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையில் வழிநடத்த வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து தகப்பன் என்ற விதத்தில் பிள்ளைகளுக்கு பேச வேண்டும். தாய் சரியான ஸ்தானத்தை எடுக்க வேண்டும். தாய் என்ற விதத்தில் அந்த பிள்ளைகளை நாங்கள் எங்கட வாழ்க்கையில செய்ய முடியாததை அவங்களுக்குள்ளாம செய்ய வைக்காம, ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு வச்சிருக்க சித்தம் என்ன என்று அறிந்து அந்த மார்க்கத்தில் அந்த பிள்ளையை நாங்கள் அனுப்ப வேண்டும். 1 சாமுவேல் 2:12 இப்படி சொல்லுது:
ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலியின் பிள்ளை, ஏலி என்றது எங்களை மாதிரி ஒரு பாஸ்டர், அவருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்திருக்கவில்லை. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு அடி. நான் எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சும் வேலையில் எந்த பிள்ளைகள் கர்த்தரை அறியாட்டி, ரைட்? ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். பெற்றோர்கள் என்ற விதத்தில் நாங்கள் கவனமாய் அவர்களை சரிப்படுத்த வேண்டிய இடத்தில் சரிப்படுத்தி, அதாவது தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டிக்க வேண்டும், அறிவு சொல்ல வேண்டிய இடத்தில் அறிவு சொல்ல வேண்டும். அதை செய்யாது இருக்கும் பொழுது 1 சாமுவேல் 2:25 இப்படி சொல்லுது, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேட்காமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். அவர்கள் தங்கள் தகப்பன் சொல்றதை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தது. வாலிபர்கள், நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை சரியான மார்க்கத்தில் வழிநடத்தும் பொழுது அவர்கள் உங்களை இல்லாமலாக்குவதற்கு அதை செய்யவில்லை. அவர்கள் உங்களை அன்பு செலுத்துறபடியினால்தான் அவர்கள் உங்களை தண்டிக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு அன்பு செலுத்துறபடியினால்தான் அவர்கள் உங்களுக்கு சில காரியங்களில் அவர்கள் உங்களை செய்ய விடாமல் உங்களை தடை செய்கிறார்கள். உங்களுக்கு இருக்கிற உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கிறது. உங்களை சரியான விதத்தில் வழிநடத்துவதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதனால் அவர்கள் அதை செய்வதற்கு பிள்ளைகளாகிய நீங்கள் அவர்களுக்கு எந்த நேரம் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒரே குடும்பம், நாங்கள் ஆண்டவருக்குள் சரியாக வளர வேண்டும். அதற்கு நாங்களும் பெற்றோர்களது சித்தத்தை கேட்டு, விசேஷமாக அவர்கள் தேவ வார்த்தையினூடாக எங்களை வழிநடத்தும் போது அவர்களுக்கு கீழ்ப்படிவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. உண்மை என்னண்டா, பல பிள்ளைகள் என் அம்மா அப்பா அந்த அம்மா அப்பா மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமென்று அவங்க யோசிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, என் அம்மா அப்பா சரியான கடினமாக இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு பிள்ளையான சிந்தனை. அப்படி சிந்தித்த பிள்ளைகள் தான் எலியின் பிள்ளைகள். அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் கடைசி ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு அவர்கள் முகம் கொடுத்தார்கள். அந்த பிள்ளைகள் கடைசி அவர்கள் ஆண்டவர் மரிக்க வைத்தார் அவர்களை. இந்த காலை நேரத்தில் நாங்கள் தகப்பன், பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஆண்டவருக்கு முன்னால நாங்கள் மன்னிப்பு கேட்போம். பெற்றோர்கள் என்ற விதத்தில் பிள்ளைகளை சரியான வழியில் நாங்கள் வழி நடத்ததற்காக மன்னிப்பு கேட்போம். பிள்ளைகள் என்ற விதத்தில் தாய் தகப்பன் எங்களுக்கு சொல்லியும் அதை கேட்காமல் நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை செய்ய போய் அதனால் ஏற்பட்ட பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்போம். நாங்கள் ஜெபிப்போம். ஆராதனை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க இந்த காலை நேரத்தில். ஓ ரஷக்கரலா மாமா, மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோர்கள் என்ற விதத்தில் நாங்கள் ஆண்டவரே நீர் சொல்லுவதை கேட்காமல், உம்முடைய ஆண்டவரை வார்த்தைக்குள் பிள்ளைகளை வழி நடத்தாமல், பிள்ளைகளை ஆண்டவரே கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்காமல், அவர்கள் ஆண்டவரே ஆண்டவர் வார்த்தையில் வழி நடத்த வேண்டிய இடத்தில் வழி நடத்தாமல் விட்ட தவறுகளுக்காக எங்களை மன்னிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே தகப்பன் என்ற இடத்தில் தகப்பன் ஸ்தானத்தை எடுக்காமல் உழைப்பது மாத்திரம் தான் தகப்பனின் பொறுப்பு என்று பிள்ளைகளோடு தொடர்பு கொள்ளாமல் இருந்ததனால் எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிடுங்க. தாய் என்ற ரீதியில் ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற மார்க்கத்துக்கு செலுத்தாமல் ஆண்டவரே எங்களுடைய சித்தத்தின்படி அவர்களது வாழ்க்கையை நாங்கள் கட்டுப்படுத்தி எங்கள் ஆசைகளை அவர்களின் ஊடாக நாங்கள் செய்ய ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். அதற்காக எங்களை மன்னிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகுவதற்கு எங்கள் பிள்ளைகள் விலகுவதற்கு நாங்களே காரணமாக இருந்திருக்கிறோம். அதற்காக எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. சபைக்கு அவர்களை வழி நடத்தாமல், தேவ வார்த்தை கற்பிக்கிற இடங்களுக்கு அவர்களை வழி நடத்தாமல் நாங்கள் தான் அவர்களை ஆண்டவரே வேற காரியங்களுக்கு அனுப்பினோம். ஆண்டவரே, எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே.
எங்களை மன்னிச்சுக்கொள்ளுங்க. வாலிபர்கள் நீங்க மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்ட்ட. உங்களுடைய அம்மா அப்பா உங்களை தண்டிக்கிற பொழுது அந்த தண்டனைக்கு கீழே வராம அவங்களுக்கு எதிராக நீங்க செயல்பட்டு இருந்து அப்படினால மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரை எங்களை மன்னிச்சுக்கொள்ளுங்க ஆண்டவரை. வாலிபர்கள் என்ற விதத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை ஆண்டவரே அப்பா எங்களை திருத்துக்கிற பொழுது அந்த திருத்தத்துக்கு கீழ் நாங்கள் வராமல் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்து உங்கள் வார்த்தைக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டபடினால் எங்களை மன்னிங்க. அன்றைக்கு எலியாவின் பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அவர்கள் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் இல்லாமல் போனதுக்கு காரணமே அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்காதபடினால். ஆண்டவரே இன்று வாலிபர்கள் என்ற விதத்தில் உமது வார்த்தைக்கு பயந்தவர்களாக உமக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அன்புக்கு பயந்தவர்களாக உமது அன்புக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்குள் வருவதற்கு எங்களுக்கு உங்களுடைய கிருபையை தரும்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெற்றோர்கள் நான் சொல்றதை இன்னொன்று கேட்டுக்கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு மேலாக ஆண்டவரை கௌரவப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு மேலாக ஆண்டவரை கௌரவப்படுத்துங்கள். 1 சாமுவேல் 2:29 இப்படி சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 2:29 போடுங்க ஸ்கிரீன்ல அந்த வார்த்தை. என் வாசத்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையை நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேல் காணிக்கை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிக்கிறது ஏன்? ஆண்டவர் சொல்றார், நீ உன் பிள்ளையை என்னை பார்க்கிலும் மதிக்கிறாய். உன் பிள்ளைக்கு என்னை விட இடம் கொடுத்திருக்கிறாய். உன் இருதயத்தில் உன் பிள்ளை என்னை விட உயர்ந்த இடத்தை எடுத்திருக்கிறது. ஆண்டவர் குற்றச்சாட்டுகிறார். மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்ட்ட. சபையாக நாங்கள் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் எங்கள் பிள்ளை குமாரன் என்று பாருங்க. ஆண் பிள்ளைகள் இருக்கிற அம்மா அப்பா, ஆண் பிள்ளை இருந்தா முடிஞ்சது. அவர் தான் வீட்டில் ராஜா. ஆண்டோட இடம் அவருக்கு தான். குமாரி என்று இல்லை போட்டு இல்லை, குமாரண்டு தான் இல்லை போட்டிருக்கு. ரைட்? மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு பிள்ளைய சரியான இடத்துல வச்சுட்டு ஆண்டவருக்கு அந்த முதலிடத்தை கொடுங்க. டக்குன்னு நாங்கள் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்திருந்தால், அவர்களை ஆண்டவரே உங்களுக்கு மேல் நாங்கள் உயர்த்தி இருந்தால் ஆண்டவரே எங்களுக்கு மன்னிங்க. சபை என்ற ரீதியில் ஆண்டவரே மீண்டும் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த காலை நேரத்தில் எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. எங்களுடைய மன்னிப்புகளை கேட்டதுக்காக நன்றி. அப்பா நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இதில் இருக்கிற குடும்பங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை செய்து கொண்டிருக்கப்படினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த காலை நேரத்தில் இது உமக்கு ஒரு ஆண்டவரே ஒரு சந்தோஷமான ஒரு காணிக்கையாய் இந்த மன்னிப்பு இருக்கிறது ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உங்கள் முன்னால் அவர்கள் செய்த பிள்ளைகளை சிந்தித்து ஆண்டவரே அதற்கு ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்புகிற பொழுது அப்பா நீங்கள் அதை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன். அப்பா இந்த காலை நேரத்தில் எங்களுடைய ஆண்டவரே ஜெபம் உம்மால் மேல் வந்திருக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.